ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 16வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஃபேங் சோஃபால உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்க அவனே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. அவ கூட நின்று போயவும் நீ ஏமா அவனை இப்படி குழுகுருன்னு பார்த்துட்டு இருக்க, அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி எப்போ கேட்க போற, அந்த கேம் கம்பெனியோட ஓனரை எப்போ மீட் பண்ண போறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு ஆகும், அட சும்மா இருமா, அவனை பார்த்தா ஏதோ கொஞ்சம் உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு, சமயம் பார்த்து தான் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட போயவும் ஆமா அவன் எதுக்காக உம்முன்னு இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட அங்க எனக்கு என்னமா தெரியும், இந்த ஓனருங்கெல்லாம் எப்ப எப்படி இருப்பாங்கன்னு யூகிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் இப்ப நீ அவன் கிட்ட போய் அந்த கேம் கம்பெனி ஓனரை பத்தி கேட்க போறியா இல்லையான்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. இவ வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணி கொள்றாயான்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நேரா ஃபேங் கிட்ட போறா. அவனும் வாயில சிப்ஸ போட்டு மென்னிக்கிட்டு இருக்க. ஹாங் அவனை பார்த்து நீங்க குடிச்சிட்டு இருக்க டீ ஆறி போச்சு, நான் வேணா புதுசா எடுத்துட்டு வருவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீங்க நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு ஒரே டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு முதுகு பிடிச்சி விடுவான்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் போட்டு மாங்கு அழுத்திக்கிட்டு இருக்கா. இவன் ஐயா வலிக்குது என்ன விடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் கையை எடுக்கிறா. அப்ப ஃபேங் நீ என்ன கொல்ல பாக்குறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேணா பொறுமையா அழுத்தி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட கையை கொண்டு வர. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ என்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிற, அதுக்காக தான் இப்பெல்லாம் விட்டு போட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஆகும், பாஸ் நீ ரொம்ப ஷார்ப்பு பாஸ், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ன்ற மாதிரி கேட்கறா. அதை கேட்ட இவனு என்னன்னு சொல்லுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, அந்த குன்ஃபு சம்பந்தப்பட்ட ஒரு கேம் இருக்கும்ல, அந்த கம்பெனியோட ஓனர் உங்களுக்கு நல்லா தெரியும்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவனும் நல்லா தெரியுமேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஆங்கு, நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணும், எங்களை மீட் பண்ண வைக்க முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் இவ எதுக்காக அந்த கேமை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இந்த கேம் சம்பந்தமா தான் ஒரு மாதிரி வினோதமா நடந்துகிட்டா, ஏதோ சரியில்லையேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து நான் உன்னை அவர்கிட்ட கூட்டு போகணும்னா நீ அவர்கிட்ட என்ன மாதிரியான கேள்வி கேட்க போறன்றதை என்கிட்ட சொல்லு, அப்பனாதான் நான் அவர்கிட்ட கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆங்கும் அதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், அது கொஞ்சம் பர்சனலான விஷயம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் இங்க பாரு, அவங்க தான் என்னோட பாஸ், நான் உன்னோட பாஸ், நீ என்ன கேள்வி கேட்க போறன்றது நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என் பாஸ் கிட்ட உன்னோட பாஸ் ஆனா உன்னை கூட்டு போக முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆங்கும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு அட போய என்ன நீ நல்லா குழப்பி விட்டன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அது ஒன்னும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க ரன் பண்ணிட்டு இருந்த கேம்ல ஏதோ ஒரு பக் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்னாங்கல்ல, அந்த கேமை எப்போ அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேங்க பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பவ்யமா என்ன கூட்டு போயேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேங்கும் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள இவ எதுக்கு இந்த மாதிரி கெஞ்சுறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து இங்க பாரு, நான் ஒன்னு அவங்க கிட்ட கூட்டு போகணும்னா நீ நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு, நீ நாளைக்கு எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் நான் உன்னை கூட்டு போறதா இல்லையான்னு முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதை கேட்டு வாங்கும், அடே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவனுக்கு நம்மள கூட்டு போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, அதான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங் அவன் கூட அவனோட அசிஸ்டன்டையும் ஹாங்கையும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வரான். பயங்கரமாலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அப்ப அவன் ஹாங்க பார்த்து நீ உன்னோட பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹாங்கும் இல்லையே இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ன்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் ஓ நீ விளையாடுறேன்னு எனக்கு நல்லா புரியுது, நீ எனக்கு ஏதோ சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் வச்சிருக்க, அதை கொடுக்க தானே இப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு இவளும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்ல வரா. அப்போ அந்த ஃபேங்கோட அசிஸ்டன்ட் ஹாங்க கிட்ட கண்ணை காமிச்சு எதுவும் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் டக்குன்னு பிளேட்டை மாத்தி ஆமா உங்களுக்கு ஒரு மர்மமான கிஃப்ட் வச்சிருக்கேன், அது சீக்கிரமாவே உங்க கையை வந்து சேருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் பாத்தியா நான் எவ்வளவு புத்திசாலி, உன் மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சிரிச்சுட்டே அங்க இருந்து போறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹாங்கும் இவ என்ன இவ்வளவு விசித்திரமா இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேங் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹாங்கும் இன்னும் நேரம் இருக்கு, நம்ம சீக்கிரமா போய் ஏதாச்சும் ஒரு பர்த்டே கிஃப்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப பாக்குறா. அப்ப ஃபேங்கோட அசிஸ்டன்ட் அங்க வரான். நீ எங்க போறன்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹாங்கும் நான் ஒரு பர்சனலான விஷயமா போறேன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் நீ எதுக்கு போறன்றது எனக்கு நல்லா புரியுது, சீக்கிரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹாங்கும் ரொம்ப நன்றி, நீ எதுக்கும் ஃபேங் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அங்க இருந்து ஹாங்கும் கிளம்பி போறா. இதுக்கு அப்புறமா ஃபேங் ஹாங்கு கிட்ட ஒரு கிஃப்ட கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவகிட்ட எப்பெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் ஹாங்கு கிட்ட ஒரு கிஃப்ட் நீட்ட இது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நின்று ஹாங் அதை வாங்கி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ற மாதிரி இவனே நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி மாறி மாறி இவனை மாதிரி ஹாங் மாதிரியும் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த உலகத்திலே நான் தானே ரொம்ப நல்ல பாஸ்ன்ற மாதிரி கேட்க, அடுத்து ஹாங் வாய்ஸ்ல ஆமா அது உண்மைதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்குள்ள வர ஃபேங்க கடுப்புல யோ உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி
மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட்டும் அது ஒன்னும் இல்ல, அவங்களோட ஃபேன்ஸ்லாம் நிறைய கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க, அது வெளியே தான் இருக்கு, அந்த கிஃப்ட் அனுப்பிச்சவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ரீஃபண்ட் அனுப்புவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்கும் எதையாச்சும் பண்ணு, இப்ப என்ன தனியா விடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட்டும் ஃபேங்கு கையில இருக்கிற ஒரு பிங்க் கலர் விஸ்ட் பேண்டை பாக்குறான். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்காதுன்றது உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அப்படி தெரிஞ்சு இதை யார் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கு அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, பிங்க் கலரும் நல்ல கலர் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஃபேங் முன்னாடி இருக்கிற ஒரு பாக்ஸை பார்த்து அதை எடுக்க வர ஃபேங்கும் அதை தடுக்க பாக்குறான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் அதை படக்குன்னு எடுத்துடுறான். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை பார்த்து அது ஒரு டெலிவரி பாக்ஸ். அதை பார்த்த உடனே ஃபேங்க கிட்ட இந்த பேண்டை நீங்க தான் வாங்குனீங்களா, உங்களுக்கு தான் பிங்க் கலர் பிடிக்காதேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் இதை வாங்கினதுல என்ன தப்புன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் அந்த பாக்ஸை பாக்குறான், ஃபேங்க பாக்குறான். அப்படி ஃபேங்க பார்த்துட்டு இதையே நீங்க அந்த பொண்ணுக்கு கிஃப்டா கொடுக்க போறீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களோட நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் गाइस.